ஹாய் கைஸ், ஒரு சாஃப்ட்வேரை மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸாக டிசைன் பண்ணியிருக்கேன். பட் அதை எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வரணும்னா கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு கால் ஒன் மைக்ரோ சர்வீஸ் ஃப்ரம் அனதர் மைக்ரோ சர்வீஸ்ன்னு பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் 2 விதமான மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. 2 விதமான மைக்ரோ சர்வீஸுக்கும் செப்பரேட் டேட்டா பேஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மைக்ரோ சர்வீஸை ஒரு ஆல்ரெடி நம்மளுடைய சாஃப்ட்வேரை எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து கால் பண்ணுவாங்க யூசர். இப்போ யூசர் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெப்சைட் இல்லை ஆப் வழியாக கால் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் 1க்கு கால் வரும். மைக்ரோ சர்வீஸ் 1 வந்து அந்த காலை வாங்கிட்டு அது என்ன மாதிரியான கால் அதை பேஸ் பண்ணி மைக்ரோ சர்வீஸ் 2 கால் பண்ணலாம். மைக்ரோ சர்வீஸ் 2 வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிவிட்டு மைக்ரோ சர்வீஸ் 1க்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அதனையும் மைக்ரோ சர்வீஸ் 1 வந்து வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ரிட்ரைவ் ஆன பிறகு மைக்ரோ சர்வீஸ் 1 திரும்பி அந்த யூஸருக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ சர்வீஸ் 1 வந்து கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம். கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டா பேஸ் 1ல் ஸ்டோர் ஆகும். மைக்ரோ சர்வீஸ் 2 அப்படிங்கிறது எம்ப்ளாயி பற்றின இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். எம்ப்ளாயி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டா பேஸ் 2ல் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா யூசர் அப்படியே ஒரு ரெஸ்ட் கால் பண்ணுவாங்க. அந்த கால் வந்து நேராக மைக்ரோ சர்வீஸ் 1க்கு வரும். மைக்ரோ சர்வீஸ் 1 என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் வந்து எந்த மாதிரியான கம்பெனி டைப் அனுப்புகிறாங்களோ அதை பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை மைக்ரோ சர்வீஸ் 1ல் எடுத்துகிட்டு திரும்பி மைக்ரோ சர்வீஸ் 2க்கு கால் போகும், ரெஸ்ட் கால் போகும். அந்த இன்ஃபர்மேஷன் மைக்ரோ சர்வீஸ் 2ல் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து மைக்ரோ சர்வீஸ் 1க்கு சென்ட் பண்ணும். மைக்ரோ சர்வீஸ் 1 அதை வாங்கிட்டு திரும்பி யூசருக்கே சென்ட் பண்ணிடும். ஓகேவா? நான் எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க. ஓகே, STS 2ல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ், இன்னொன்று கம்பெனி மைக்ரோ சர்வீஸ். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸில் எம்ப்ளாயி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுருப்பேன். இது ஆல்ரெடி நான் ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சில பேக்கேஜ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்டிட்டி, ரெபாசிட்டரி, ரெஸ்ட் சர்வீஸ். ஓகேவா? என்டிட்டிக்குள்ளே என்னுடைய எம்ப்ளாயி டாட் ஜாவா இருக்கும். எம்ப்ளாயி டாட் ஜாவாவில் நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, கம்பெனி டைப். ஓகே. அந்த ரெபாசிட்டரியில் எம்ப்ளாயி டாட் ஜாவா என்டிட்டியை நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ரெஸ்ட்டில் என்னுடைய ரெஸ்ட்டு ஃபுல் எண்ட் பாயிண்ட் இருக்குது. 2 ஏபிஐ எழுதியிருக்கேன். ஒன்று வந்து கெட் எம்ப்ளாயி, இன்னொன்று சேவ் எம்ப்ளாயி. ஓகேவா? சர்வீஸில் வந்து அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலரில் உள்ள கால் பண்ண ஏபியில் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இதாங்க என்னுடைய எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸோட கான்டெக்ட் பார்த்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது என்ன போர்ட்டில் ரன் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அதனோட டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். டேட்டா பேஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணி விட்றேன். ஓகேவா? எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ். ஓகே, இது ரன் ஆகட்டும். இப்போ அடுத்து வந்து கம்பெனி மைக்ரோ சர்வீஸ். இதுவும் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது. இதுக்குள்ளே ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு பேக்கேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்டிட்டி, போஜோ, ரெபாசிட்டரி, ரெஸ்ட் சர்வீஸு. இந்த என்டிட்டியில் ஒன்லி கம்பெனி டாட் ஜாவா இருக்கும். கம்பெனியோட நேமும் டைப்பும் வாங்கியிருப்பேன். இந்த போஜோக்குள்ளே நான் எம்ப்ளாயி டாட் ஜாவாவை போஜாவை டிஃபைன் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஏன்னு சொல்கிறேன். இந்த ரெஸ்ட் காலில் வந்து கம்பெனி ரெஸ்ட் கண்ட்ரோலரில் எம்ப்ளாயி எடுக்கிறதுக்கு எம்ப்ளாயி சேவ் பண்ணுறதுக்கு 2 ஏபி எழுதியிருக்கேன். ஓகேவா? நான் இப்போ எம்ப்ளாயி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய ரிட்டர்ன் டைப் வந்து எம்ப்ளாயாக இருக்குது. அந்த எம்ப்ளாயி பூஜை வந்து எனக்கு தேவை. அதனால என்ன பண்ணுறேன்னா கம்பெனியோட மைக்ரோ சர்வீஸில் எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் இந்த நேம் வந்து அப்படி என்டிட்டியில் எப்படி இருக்கோ அதே நேமில் அதே ஸ்பெல்லிங் அதே கேஸ் அண்ட் சிக்னலில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இந்த கம்பெனி ரெஸ்ட் கண்ட்ரோலர் இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ கெட் எம்ப்ளாயி சேவ் எம்ப்ளாயின்னு 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் கெட் எம்ப்ளாயிக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ கெட் எம்ப்ளாய்க்குள்ளே நான் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் பேராமாக கொடுக்குறேன். டைப் அப்படிங்கிறது கம்பெனி டைப். ஓகே, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி டைப் அப்படிங்கிறது சர்வீஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம், ப்ராடக்ட் லெவல் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறது தனி ஒரு சர்வீஸ், எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸுங்கிறது தனி ஒரு சர்வீஸ். அது எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் தனி போர்ட்டில் தனி கான்டாக்ட்ஸ் பாத்தில் ரன் ஆகும். அதே மாதிரி கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் தனி போர்ட்டில் தனி கான்டாக்ட்ஸ் பாத்தில் ரன் ஆகும். ரெண்டுக்குமே செப்பரேட் டேட்டா பேஸ். ஓகேவா? இப்போ கம்பெனி மைக்ரோ சர்வீஸ்லேருந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணி நான் வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸில் உள்ள ஒரு ஏபிஐ கால் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நம்ம ரெஸ்ட் டெம்ப்ளேட்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோவேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்மளோட மெயின் கிளாஸில் வந்து இதை டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்து அட்பின் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட்டை பீன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒன்ஸ் இந்த பீன் க்ரியேட் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து பூட் ஆகும்போது இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் பீன் வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் உள்ள ப்ரீடிஃபைன்டு மெத்தடை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு கெட் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காண்டி நான் 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஒன்று வந்து என்ன யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணோம், அது என்ன டைப்பு, கெட் போஸ்ட் ஆர் புட் ஆர் டெலிட். ரெண்டாவது ரெக்வெஸ்ட் வந்து நான் என்னுடைய கெட் ஏபிஐக்கு இப்போதைக்கு எந்த வித ரெக்வெஸ்டும் தேவையில்லை, அதனால் நல் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரிட்டர்ன் டைப்பு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து தேவைப்படுது வரும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கேன். எனக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி தேவை, அதனால் பேராமீட்டரைஸ்டு டைப் ரெஃபரன்ஸ்குள்ளே லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் என்னுடைய ரெஸ்ட் டெம்ப்ளேட் காலு. இது ஒரு ஏபிஐ. இன்னொரு ஏபிஐ வந்து சேவ் எம்ப்ளாயில் அதே மாதிரி ரெஸ்ட் டெம்ப்ளேட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் சின்டெக்ஸ் தான், ஆனால் மெத்தட் டைப் பண்ண டிஃப்ரெண்ட். கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெக்வெஸ்ட் வந்து என்டிட்டியை பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த என்டிட்டியில் என்ன பண்ணுறேன்னா நம்ம இன்கம்மிங்காக கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை அப்படியே ஹெச்டிடிபி என்டிட்டிக்குள்ளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி நான் எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பெனி மைக்ரோ சர்வீஸை ரன் பண்ணி விட்றேன். ஓகே, இதுதான் கம்பெனி மைக்ரோ சர்வீஸோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு இதனுடைய இப்போ போர்ட் எதுவுமே நான் டிஃபைன் பண்ணல. ஸோ வந்து இந்த கம்பெனி மைக்ரோ சர்வீஸ் 8080 ரன் ஆகும். ஓகேவா? அதுக்கான டேட்டா பேஸ் வந்து கம்பெனி. நான் வந்து MySQL கிளைண்டாக டிபியூஆர் யூஸ் பண்ணுறேன். அங்கே போய் பார்க்குறேன் பாருங்கள்.
ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்குது, அதை டைப் வந்து சர்வீஸ் அப்படின்ட்டுருக்கு. ஓகே, இப்போ எம்ப்ளாயி டேபிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே ரன் ஆகிருச்சான்னு பார்க்கணும். ரெண்டுமே ரன் ஆகிருச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி வந்து சேவ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் கெட் பண்ண போகிறேன். ஓகே, எம்ப்ளாயி நான் சேவ் பண்ண போகிறேன், போஸ்ட் மெத்தடாக இருக்குது அப்படிங்கிறதுனால போஸ்ட் மேன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் அந்த இதை லோக்கல் கோஸ்ட், என்னுடைய போர்ட் நேம் 8080, என்னுடைய கான்டாக்ட்ஸ் பாத் இது அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது, அந்த எடுத்துக்கிறோம். இது வந்து ரெஸ்ட்டு சேவ் எம்ப்ளாயி அப்படிங்கிறது என்னுடைய என் பாயிண்ட் நேம், அதாவது ரெஸ்ட்டு சேவ் எம்ப்ளாயி இந்த நேம். ஓகேவா, இப்போ ரன் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கெட்டு ஓகே, ஃபஸ்ட்டு ஏபிஐ வந்து செக் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட்டு கெட்டு எம்ப்ளாயி. ஓகேவா, எம்ப்ளாயி சர்வீஸ் கெட் மெத்தட். ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா, லிஸ்ட்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ டேட்டா பேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்குது. ஓகேவா, இதை இப்படி தான் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸை இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் கால் பண்ணுற விதம். ஓகேவா, இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.